இடம்பலம் ஹப்நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் காலமாயிருக்காரு. நீண்ட நாட்களா உடல்நல குறைவு காரணமாக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. அவருடைய மகன் மனோஜ் அவருடைய மறைவுக்கு அப்புறம் ரொம்பவே ஒரு தொய்வு நிலையில தான் இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லாங் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்லேயும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. லாஸ்டா 30th ஏதோ வீடியோ ஒன்று கொடுத்துருக்க வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போட்டுருந்துருக்காங்க. அதுதான் அவர் பண்ணாங்க. அதில் தான் அவர் பேசினது கடைசி வீடியோ அதுதான். அதுக்கப்புறம் எந்த வீடியோ அவர்கிட்ட யாரும் எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில 7 மணிக்கு அவர் காலமானதா தகவல் வந்தது. இன்னும் சொல்லணும்னா 5 மணிக்கே தகவல் வந்துருச்சு. அவர் சீரியஸா இருக்காரு, வீட்டில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 5 மணிக்கு தகவல் வந்தது. அப்புறம் 7 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க தவறிட்டார். ஸோ இன்னைக்கு நம்ம இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இழப்பு எந்த அளவுக்கு திரைத்துறை மற்றும் தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னு பாரதிராஜா அவர்களுடைய இழப்பு திரைத்துறையில எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அவருடைய படைப்புகள் பற்றி நம்ம கூட இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. பிரியவரான இருக்காங்க. நான் ஹரிஷ். வணக்கம் ஹரிஷ். சோ நம்ம பாரதி ராஜா அவர்களை பத்தி பேசுறது ஒரு இயக்குனர் மட்டும் இல்ல, ஒரு தமிழ் சினிமாவோட நிலப்பரப்பையே மாற்றியவர்னுட்டுன்னு சொல்லலாம். அந்த பேசிய மாத்தி கொடுத்தவரு அப்படின்றதுதான் நான் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். நானு அவர் ஆக்சுவலி நிறைய சொல்லியிருக்காரு. நான் அவரை மீட் பண்றப்போ, நான் ஆக்சுவலி அவருக்கு கான்டாக்ட் கிடையாது, எனக்கு மனோஜ் மூலியமா தான் அவங்க அப்பாவை நான் மீட் பண்ணியிருக்கேன். நான் அவரை மீட் பண்றப்போ அவர் சொல்ற விஷயம் தான், நான் சினிமாவுக்கு ஒரு நடிகனா வரணும் தான் ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமயே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வருத்தங்களோட சொல்லியிருக்காரு. நான் அதனாலதான் இப்போ ஒரு ஹீரோக்கு அந்த ஒரு சீனை நான் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் நடிச்சு காட்டுவேன், அதே மாதிரி நடிங்க, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு நடிப்பு, அந்த சீன்ல ஒரு உயிர் இருக்கணும். ஏனோ தானோ நம்ம பணம் கொடுக்குறோம் அதுக்காக நடிக்கிறோம்னுட்டுன்னு ஒரு ஃபேக்கா நடிக்க கூடாது. அது அந்த கேரக்டரா வாழ்ந்துட்டு நடிக்கணும், அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவாரு. நாங்க அந்த இதுக்கு ஸ்கூல்ல, அவரோட ஸ்கூல்ல தான் மீட் பண்றது. அப்ப அங்க பேசுறப்பெல்லாம் நிறைய இந்த நடிப்பை பத்தியான விஷயங்கள் அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி எல்லாம் இருக்கணும், நடிக்கிறதுனா இப்படி அப்படின்றத மாதிரி அந்த நடிப்பை பத்தி மட்டுமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்தது நிறைய எனக்கு இன்னமும் காதுல ஒலிச்சிட்டு இருக்கு. மனோஜ் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப பிரேக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மீளல அப்படின்றதுதான். அந்த ஒரு தந்தையின் முன்னாடி ஒரு தன்னோட மகன் போனது அவரால் ஏத்துக்க முடியல. அண்ட் மனோஜ் ஆல் ஆஃப் அ சடன் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது. உடம்பு சரியில்லாம இருந்தாரு, தெரியும் எல்லாருக்கும், பட் இறந்துடுவாருன்றது யாருக்கும் தெரியாது. பட் அந்த இறப்பு தான் அவரை ரொம்பவே ரொம்ப பலவீனப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வெளி உலகத்துக்கு வரத்துக்கே தயங்கினாரு அப்படின்றது தான் சொல்லணும். சோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஹரிஷ் அவரோட? எனக்கு மனோஜ் நான் பார்த்தது இல்லை, பட் நான் பாரதிராஜா சார் பார்த்துருக்கேன் நிறைய அக்கேஷன்ஸ்ல. நான் யூஸ்வலாக ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆளே கிடையாது. இப்போ உங்களுக்கும் நல்லா தெரியும். யாரோட நான் பழகினாலும் ஃபோட்டோஸ் எடுப்பேன். மனோபாலா சாரோட நான் அவ்வளோ பழகிருக்கேன், ஆனால் அவரோட இது ஃபோட்டோஸ் எடுக்கிறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஆளு நான் நிறைய பார்த்துருக்கேன். பாரதிராஜா சார் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸில் பார்த்துருக்கேன். அவர் கூட நிறைய விஷயங்கள் பேசும்போது, இன்னும் சொல்ல போனால் பாக்யராஜ் சார் இவரால் தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள டைரக்டரா அடி எடுத்து வச்சாரு. மனோபாலா சார் அதே மாதிரி நிறைய இயக்குநர்களை உருவாக்குன ஒரு ஒரு நல்ல இயக்குனர், ஒரு திறமை வாய்ந்த ஒரு சாதனையாளர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி எப்படி கேடி சார் சுஹாசினி உட்பட பல பேர் அறிமுகப்படுத்தினாரோ, அது மாதிரி இவர் ராதிகா அவங்களையும் சரி, ரேவதி அவங்கள, நிறைய ஹீரோயின்ஸ் அவருடைய நிறைய படங்கள் பேச பொருளா. நான் அவரை பார்க்கும்போது நான் ஒரே ஒரு படம் பற்றி தான் நான் அவர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட அந்த புதிய வார்ப்புகள் படத்துடைய அதை எப்படி நீங்க மேக்கிங் பண்ணீங்க, எனக்கு அந்த புதிய வார்ப்புகள் படம் பார்க்குறப்பெல்லாம் அதனுடைய கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அதனுடைய மேக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரெண்டாவது அதுக்கான லைட் செட்டிங்ஸ்ல இருந்து அதனுடைய கேமரா ஆங்கிள் வரைக்கும் எல்லாமே டிஃப்ரெண்டா, நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆங்கிள்ஸ் எல்லாம் அதில் இருக்கும்.
ஸோ அதை பற்றிலாம் கேட்கும்போது அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு நடிகையோ இல்லை ஒரு நடிகர்கிட்டயோ நான் வந்து சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன், நான் நடிச்சு காட்டுவேன். எனக்கு நான் என்ன விருப்பப்படுறேனோ அது வந்து எனக்கு கேப்சர் ஆகணும். அது கேப்சர் ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவர் வந்து அகைன் அண்ட் அகைன் சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை இழந்து இன்னைக்கு திரையுலகம் வந்து இழந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படங்கள், நான் எனக்கு பிடிச்ச படங்களே நிறைய படங்கள் இருக்கு. 16 வயது நிலையாகட்டும், கிழக்கு போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், அதே மாதிரி நிழல்கள்னு சொல்லி படம் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப ஃபேமஸான படமா இருந்தது. அலைகுலோவில்லை, காதலோவியம், புதுமை பெண் வந்து ரொம்ப பெரிய ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பெண் சமூகத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாவே அந்த புதுமை பெண் இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி முதல் மரியாதை, ஒரு கைதியின் டைரி, அதே மாதிரி கடலோர கவிதைகளாகட்டும், வேதம் இதெல்லாம் வந்து அது தென் மாவட்டங்கள்ல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு படம். அது வரைக்கும் சாதிய பேச்சுக்கள் அதிக அளவுல இருந்த ஒரு விஷயம் இந்த வேதம் புதிது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதுல மாற்றங்கள் பார்க்க முடியுது தென் மாவட்டங்கள்லாம். ஸோ அப்படி ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு படங்களை கொடுக்க முடியும் அப்படின்னா அது பாரதிராஜா சாரால மட்டும்தான். கண்டிப்பா. நீ சொன்ன மாதிரி இப்ப இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றப்போ அது ஒரு எழுத்து அந்த ரால தான் அந்த ஹீரோயின்க்கெல்லாம் அவர் பெயர் வச்சுட்டு இருந்தாரு. ரேவதி, ராதா, இந்த மாதிரி வந்துட்டு ராதிகால இருந்து எல்லாமே வந்துட்டு அந்த ரா அப்படின்றது ஒரு ஐடென்டிபிகேஷன். ஸோ அந்த ரா வந்தாலே இது பாரதி ராஜா ஹீரோயினா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருந்தது. இது இந்த கல்லுக்குள் ஈரம் ஒண்ணு அவர் நடிச்ச ஒரு படம். அந்த அவரோட ஆசையை வந்துட்டு அதுல நிறைவேற்றிக்கினாரு அப்படின்றது தான் சொல்லணும். அவரோட ஒவ்வொரு படம் நீ பார்த்தன்னா ஒன்னுத்துக்கு ஒண்ணு வித்தியாசப்படும். சம் மெசேஜ் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு மெசேஜ் அவர் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. இப்ப நீ சொல்ற மாதிரி வேதம் புதிதுன்னா அந்த சப்ஜெக்டே வேற, புதுமை பெண்ணாக்கா அந்த சப்ஜெக்டே வேற. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதே மாதிரி சென்டிமெண்ட், கிராமத்து மண்ணு, அதெல்லாம் வந்துட்டு நீ அந்த படம் போய் பார்த்தன்னு வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு அங்க ஒரு 3 மணி நேரம் நீ இருந்துட்டு வந்த ஒரு ஃபீலை தான் கொடுக்குமே தவிர ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள நீ போய் இருந்துட்டு வந்த அந்த ஃபீலை கண்டிப்பா கொடுக்காது. அது சிவாஜி, கமல், ரஜினி கூட எல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. அவரோட தனித்துவமான வேலை அப்படின்றதுதான் நம்ம சொல்லணும். இப்ப நான் சொன்ன மாதிரி தான் இன்னொரு படமும் ரொம்ப பிடிக்கும், தாவணி கனவுகள்ல அவர் வந்து கேமியோ கொடுத்திருப்பாரு. இவர் பாக்யராஜ் சார் வந்து இந்த சீனே ரொம்ப அற்புதமா இருக்கும். பாக்யராஜ் சார் இவர் வந்து ஒரு ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு பாக்யராஜ் சார். அதுல ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் சீனு ராதிகா கிட்ட பாக்யராஜ் சார் தனியா நடிச்சு காட்டுவாரு. அதை பார்த்துட்டு எக்ஸலண்ட் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை வரும். அந்த எக்ஸலன்ட்ங்கிற வார்த்தை பாரதிராஜா சார் வாயில இருந்து வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாக்யராஜ் சாருக்கு அந்த சீன் எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் தியேட்டர்ல பார்க்கும்போதும் சரி, இன்னைக்கு டிவியில பார்க்கும்போதும் சரி, யூடியூப்ல பார்க்கும்போதும் சரி, அந்த அந்த காட்சிகள்லாம் வந்து இன்னும் பெரிய ஒரு என்ன சொல்றது, அது திரைத்துறையில பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் அமைஞ்ச சீன்ஸ் எல்லாம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஹரிஷ். இப்போ நம்ம கிராமத்து படம், கிராமத்து கதை அப்படின்னா அவர் கிராமத்தை மட்டும் காட்டல, ஒரு ஹீரோவோட தோற்றத்தை கூட மாத்துவாரு. அந்த காலத்துல இந்த 70s ஹீரோ இப்படிதான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி, அந்த 70கள்ல ஹீரோவோட மேக்கப், அந்த டைப் ஆஃப் அந்த ட்ரெஸ்ஸஸ், அந்த பெல் பாட்டம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறதாகட்டும், அந்த ஸ்டூடியோ செட்டு அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு கிராமத்து இளைஞனை ஹீரோவா காட்டுவாரு. என்ன ஒரு கருமையா இருக்கிற நடிகைகள், அந்த நிறம் வந்துட்டு நம்ம பேசக்கூடாதுன்னாலும் அவரோட இதுக்கு நம்ம பேசுறப்ப வந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு இயல்பாவே வந்துட்டு திரைக்கு கொண்டு வந்தாரு அப்படின்றதுதான் சொல்லணும். ஏன்னா ஆடை பத்தி சொல்றதுல எனக்கு ஒரு விஷயம், அந்த கொடி பறக்குது படத்துல தலைவருடைய ஸ்டைலான அந்த டிசைனான அந்த ஷர்ட்ஸ் ஆகட்டும், அவருடைய காஸ்டியூம் ஆகட்டும், எல்லாமே அன்னைக்கு வந்து 80s and 90sல ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு விஷயம். அது இவரோட இந்த கொடி பறக்குது படம் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ட்ரெண்டிங்காக இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு அந்த ட்ரெண்ட் அப்படியே டிராவல் ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். 2000 வரைக்கும் அந்த டிராவல், 88ல வந்ததுன்னு நினைக்கிறேன் கொடி பறக்குது, 2000 வரைக்கும் அந்த ட்ரெண்ட் அப்படியே தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்தார் அப்படின்னா இது எல்லாமே ஒரு கஷ்டமா அவரை நினைக்கிறப்ப வந்துட்டு எவ்வளவு மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்காருன்னு. இப்போ நான் சொன்னது வந்துட்டு இந்த கலர் அப்படின்றது சொன்னது வந்துட்டு அந்த டைம்ல எல்லாம் ஃபேரா இருக்கிறவங்களதான் வந்துட்டு ஒரு ஹீரோயினா காட்டணும் அப்படின்ற மாதிரி நினைச்ச காலத்துல கூட வந்துட்டு இவரு
அந்த டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களையும் வந்துட்டு அழகா காட்டணும். கிராமத்துக்கு இது போதும், இந்த அளவுக்கு கொடுத்தாதான் அவங்கனால அந்த எக்ஸ்பிரஷன்ஸ கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப அழகா துல்லியமா வந்துட்டு ஒரு ஒரு விஷயமும் பண்ணாரு. கடைசியா நான் வந்துட்டு அவரோட அந்த ஸ்கூல்ல தான் பார்த்தேன். அந்த சினி ஸ்கூல் வச்சிருக்காரு, திரைப்பட கல்வி. அந்த இதுலதான் நான் பார்த்தேன் நானு. அப்ப அவர் வந்துட்டு அப்ப அவருக்கு தெரியாது மனோஜ் நமக்கு முன்னாடி போயிடுவாருன்றது தெரியாது. அப்ப நான் பார்த்தப்பவே ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாரு. நடக்க கூட முடியாம 2 பேர் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலி மனோஜ் பார்க்க போயிருந்த டைம் அது. அப்போ வந்துட்டு அந்த இதுல வந்துட்டு போட்டோஸ் எல்லாம் எல்லாருமே எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப சொல்றாரு, எனக்கு அப்புறம் மனோஜோட எல்லாரும் இந்த இடத்துல நின்னு எடுப்பீங்க. அது என்ன சொல்றது, இன்னும் காதல ஒலிச்சிட்டு இருக்குது. ஆனா இவருக்கு முன்னாடி மனோஜ் போவாருன்னு அவர் எதிர்பார்க்கல. அது அவங்க அந்த போட்டோஸ் எடுக்கிறதுக்கான இடம் வந்துட்டு அவர் பாரதிராஜா அவரோட போட்டோ இருக்கும் அங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல, அங்கதான் நிக்க வச்சு போட்டோஸ் எடுப்பாரு அந்த ஸ்கூலுக்கு வரவங்க எல்லாம். சோ அப்ப அவர் சொல்றாரு, போட்டோலயும் பின்னாடியும் பேக்ரவுண்டும் நானே, இங்கேயும் நான் நிக்கிறேன், கொஞ்ச நாள்ல வந்துட்டு மனோஜ் கூட தான் நீங்க எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அதை நினைவுபடுத்தணும் அப்படின்றதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கடைசி வரைக்கும் அது அந்த மாதிரி இல்ல. ரொம்ப என்ன சொல்றது, அப்பா பையன் அடுத்தடுத்த வருடங்களே வந்துட்டு ஒரு மரணம் ஒரு வீட்டுல நடக்குதுன்றது வந்துட்டு கொடுமையான விஷயம். ஆனா இவர் பாதிக்கப்பட்டது மகனோட மரணத்துலதான் அப்படின்றதுதான். வேற என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஹரிஷ் இவரை பத்தி பேசுறதுக்கு? பாரதிராஜா சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள்லாம் நிறைய பேஸ்பொருளான படங்கள் நிறைய இருக்கு. நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு அவரு. அதை தாண்டி வந்து சீரியல்ஸும் நிறைய பண்ணாரு. தெக்கத்தி பொண்ணுலாம் வந்து பெரிய அளவில் ஹிட் கொடுத்த ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம். அப்பனும் மாத்தாடுன்னு ஒரு சீரியல் பண்ணாரு. அதுவும் வந்து பெரிய அளவில் ஹிட் கொடுத்து. நான் பாரதிராஜா சாரை பார்க்கும்போது பாண்டி நாடு ஷூட்டிங் போயிட்டு இருந்தது அந்த டைம்ல, விஷாலுடைய. அப்பதான் நான் வந்து பாரதிராஜா சார் பார்க்குறேன். ஷூட் ஸ்பாட்ல தான் அது நடந்தது. அப்பதான் பார்த்தேன்னா அப்போதான் நான் பேசக்கூடிய எனக்கு வாய்ப்பு அமைஞ்சது. 2012, 13 நினைக்கிறேன். இப்போ பாண்டி நாடு எப்போ வந்துச்சு அப்படின்னு சரியா ஞாபகம் இல்லை. 2012, 13 அந்த டைம்ல ஒரு 10-12 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அப்போவும் ஹி வாஸ் என்ன சொல்றது, அந்த சினிமா மேல இருக்கிற அந்த காதலை வந்து அப்பவும் அவர் வெளிப்படுத்திட்டு ஒரு சீன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சீனை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா ரொம்ப அழகா பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். விஷாலுடைய அப்பாவா அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ரொம்ப டெடிக்கேட்டடா அந்த சீன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம் ஷூட்ல நான் அந்த ஷூட்ஸ் ஒரு சீன் ஷூட்டே நான் பார்த்தேன். ரொம்ப டெடிக்கேட்டடா இந்த இந்த சீனுக்கு இப்படிதான் பண்ணணும், இதுதான் வந்து இப்படி நடிச்சாதான் வந்து அழகா இருக்கும் அது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கம்ப்ளீட் எஃபர்ட்டையும் போட்டார் அந்த படத்துக்கு. ஸோ அது எல்லா படத்துலையும் அவருடைய எல்லா படத்துலையும் பார்க்கும்போது மனோபாலா சாரோட நான் பேசும்போது கூட மனோபாலா சாரும் அதான் சொன்னார், கம்ப்ளீட் எஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரா அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரும் கேபி சாரும் வந்து திரைத்துறையில கொடி கட்டி பறந்தாங்க. கண்டிப்பா அந்த 2 பேர் வந்துட்டு அழியவே அழியாது. எத்தனையோ இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இருந்தாங்க. பட் ஆனா இந்த 2 பேர்கள், இந்த 2 துருவங்கள் வந்துட்டு என்னைக்குமே மறையாது, காலத்துக்கும் பேசப்பட பெயர்கள் தான் சொல்லணும். நான் மனோபாலா சார்கிட்ட பேசும்போது எனக்கு மனோபாலா சார் சொன்னது சினிமாவின் 2 தூண்கள் அப்படிங்க. அந்த 2 தூண்களும் இன்னைக்கு இல்லை. அதுதான் வருத்தமா இருக்கக்கூடிய விஷயம். ஒரு தூண் வந்து 2014 காலமாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தூண் இப்போ ஒரு 12 வருடம் கழித்து இந்த காலமாயிருக்கு. ஸோ 2 தூண்களும் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த இடத்தை யாராலும் நிற்க முடியாது. அந்த அளவுக்கான படங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அவங்களுடைய எசன்ஸ் ஆஃப் அந்த சினிமாவுடைய இந்த கிராமத்து எசன்ஸ் கொடுக்கறதாகட்டும், நகரத்து எசன்ஸ் கொடுக்கறதாகட்டும், அந்த அளவுக்கு யாரும் இயக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு படத்துல காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 இயக்குநர்களும் திரைத்துறையினுடைய மிகப்பெரிய சொத்து. 2 இயக்குநர்களையும் திரைத்துறை மரியாதை அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்கள நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அண்ட் நடிகர் சங்கம் கட்டடம் கட்டுறாங்க, அது அங்க வந்து சிலைகள் வைக்க போறாங்க, பல நடிகர்களுக்கு சிலைகள் வைக்க போறாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அது அங்க பாரதிராஜா சாருக்கும் ஒரு சிலை வைக்கப்பட்டு அங்க ஒருவேளை பாரதிராஜா சாரை நினைவு கூறும் வகையில் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஹரீஷ். இப்ப நீ சொன்னல பாக்கியராஜ் அவர்ன்னு சொல்லிட்டுன்னு,
பாக்யராஜ் அவராகட்டும், மணிவண்ணன், மனோபாலா, பொன்வண்ணன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு காலத்துல இவங்க எல்லாம் வந்துட்டு உதவியாளர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களே ஒரு பெரிய இயக்குனராகவும் நடிகர்களாகவும் உருவானாங்கன்றது இன்னொரு விஷயம். அதே மாதிரி அவரோட சாயலையே கொண்டு வந்து அவங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு தத்ரூபமா ஒரு கேரக்டரை உருவாக்கணும்ன்றதுல எல்லாருமே இந்த 4 பேருமே வந்துட்டு அவருக்கு அவர் கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு அசிஸ்டன்ட்ன்றத வந்துட்டு மனசுல வச்சுட்டு அவருக்கு ஈக்குவலா தான் வந்துட்டு அவங்க படங்களை கொடுத்தாங்க அப்படின்றதுதான் சொல்லணும். ஏன்னா இப்ப குரு எப்படியோ சிஷ்யன் அப்படி அப்படின்றதுதான். சோ அதே சார் மாதிரிதான் இவங்களும் பாரதிராஜா அந்த சார் அளவுக்கு வந்து மெனக்கெடுவாங்க. பாரதிராஜா சார் கிராமத்து காவியங்களை வந்து ரொம்ப அழகா எடுத்தார் அப்படின்னா, மனோபாலா சார் வந்து அதை இன்னொரு உயரத்துக்கு கொண்டு போனார். உம் மணிவண்ணன் சார் வந்து கம்ப்ளீட்டா சினிமாவில் இருக்கிற விஷயங்களாகட்டும், அரசியல்ல இருக்கிற விஷயங்களாகட்டும், எல்லாத்தையும் வந்து அப்படியே வெளிப்படையா காட்டினார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய இயக்குனர்கள் பாக்யராஜ் சார் பண்றாருன்னா, பாக்யராஜ் சாருடைய படங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பாரதிராஜ சாருடைய எண்ணத்தின்படி தான் அந்த படங்கள்லாம் இருக்கும் மேக்சிமம். ஸோ அப்படிதான் நான் பார்த்தேங்க. அவருடைய மகளை வச்சு ஒரு படம் படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன், 2006 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் கூட பாரதிராஜா சார் அவருடைய எசன்ஸ் கேரி பண்ணி தான் வந்தது. நிறைய கண்டிப்பா. விமர்சனம் அந்த படத்துக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. சீரியல் மாதிரி இருக்கு, கிராமத்து கதையும் நகரத்து கதையும் ஒன்னாக்கி கொடுத்துருக்காங்க, அது இதுன்னு நிறைய விமர்சனங்கள் வந்து விகடன்ல அதை பத்தி நிறைய நெகட்டிவா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அது கேரி பண்ண எசன்ஸ் அப்படிங்கிறது பாரதிராஜா சாருடைய எண்ணங்கள். ஸோ மாதிரி அவரு கூட ஒர்க் பண்ண எல்லாரும் பாரதிராஜா சார் வந்து என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை அப்படியே திரைத்துறையில பிரதிபலிச்சிருக்காங்க. அவரோட பெரிய பட்ஜெட் படம்னு பார்க்க போனா அந்த வாக்கப்பட்ட பூமி, சிறகுகள் முறிவதில்லைன்னுட்டுன்னு 2 படம். அது வந்துட்டு அப்படியே அந்த படப்பிடிப்பு தொடங்கின அப்புறமே வந்துட்டு கைவிடப்பட்டுச்சு அப்படின்னுட்டுன்னு சொல்லப்படுது. இது என்ன சொல்றது, கடைசி வரைக்கும் அந்த படம் அதுக்கான முயற்சிகள் இல்லாமையே போயிடுச்சு அப்படின்றதுதான். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா மணிரத்னத்தோட வில்லனா வந்துட்டு ஆயுத எழுத்துல செல்வநாயகம் கதாபாத்திரத்துல இவர் நடிச்சிருப்பாரு. இது பல பேரை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா இயக்குனரா அவர் அறியப்பட்டவர் வந்துட்டு இவ்வளவு கட்டுப்பாடோட நடிக்க முடியுமான்றது தான் வந்துட்டு அந்த படம் நிரூபிச்சிச்சு. ரசிகர்கள் கிட்டயும் வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு பாராட்டப்பட்டவும் இருந்துச்சு. செல்வநாயகன் இவ்வளவு அழகா பண்ண முடியுமா அப்படின்றத வந்துட்டு எல்லாராலையும் ரொம்ப ஆச்சரியமா புருவத்தை உயர்த்தி பார்க்க வச்ச ஒரு இது கேரக்டர் அப்படின்றத சொல்லலாம். சோ இந்த மாதிரி பாரதி ராஜா பத்தி நம்ம பேசணும்னாக்க பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் ஆகட்டும், ஒவ்வொரு படமாகட்டும், ஏதோ ஒரு அக்மார்க் அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி 1000 கதைகள் இருக்கிற மாதிரி தான் அவர் கொண்டு வந்தாருன்றது. கடைசியா நீ சொன்ன வீடியோ எனக்கு எதுன்னு தெரியல, பட் இவங்க ராதிகா மேம் கூட ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கடந்த 30ஆம் தேதி ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அதுல வந்து எனக்கு என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்றாரு அவர். கடைசி என் இனிய ஓகே ஓகே தமிழ் மக்களே அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுதான் வந்து கடந்த 30ஆம் தேதி ஏப்ரல் இது மே 30ஆம் தேதி எடுக்கப்பட்ட வீடியோ. ஸோ ஓகே ஓகே அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் அவர்கிட்ட இருந்து வரல. அண்ட் அவரை யாரும் பெரிதாக சந்திக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் ஓகே கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்லையும் ரெஸ்ட்லையும் தான் இருந்தார். அன்பார்ச்சுனேட்டாக இன்னைக்கு நம்ம அவர் இழந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஆயுதம் எழுத்து படமாகட்டும், ரெட்ட சுழியில வந்து பாரதிராஜா சாரும் நடிச்சாரு, பாலச்சந்தர் சாரும் நடிச்சாரு. எனக்கு அந்த ரெட்ட சுழியில வந்து 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த கேரக்டர்ஸ் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாரதிராஜா சாரும் பாலச்சந்தர் சாரும் 2 பேரும் வயதான கேரக்டர்ஸ். 2 பேரும் அவங்களுடைய கேரக்டரை வந்து போட்டி போட்டுட்டு பண்ணியிருந்தாங்க. அது அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அஞ்சலி அறிமுகமான படம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வந்து ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் 2 பேருக்குமே. இன்னும் கிராமத்து கதை கொண்ட படம் தான் அது. நிறைய விஷயங்கள் அந்த படத்தை பற்றிலாம் பேசணும், நிறைய இருக்கு. அண்ட் அதே மாதிரி அவர் வந்து பாண்டி நாடு பண்ணியிருக்காரு. குரங்கு பொம்மையில சுந்தரம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. கெனடி கிளப்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. சிம்புவோட ஈஸ்வரன் படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தாரு. ஈஸ்வரன் படத்துல அவருடைய ஃபேமிலி, சிம்புவோடைய ஃபேமிலியில ஒருத்தர் ரோல் பண்ணியிருந்தார், முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி வந்து நிறைய சொல்லலாம். திருச்சிற்றம்பலம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஏற்றம் படம் அது. கொடுத்த, அவருடைய கேரக்டர் இன்னும் பெரிய ஏற்றம் கொடுத்த ஒரு படம்னு சொல்லலாம், தனுஷோட பண்ணியிருந்த கேரக்டர். ஸோ இப்படி நிறைய படங்கள் இருக்கு அவரை பத்தி பேசணும் அப்படின்னா. நிறைய படங்கள் சொல்லலாம். கிழக்கே போகும் ரயிலே கூட வந்து அவர் வந்து ஸ்டேஷன் மாஸ்டரா ஒரு சீன்ல வந்திருப்பாரு.
ஸோ அவருடைய முதல் படத்திலேயே ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவே வந்து என்ன சொல்றது, பாரதிராஜா சார் சினிமால நடிக்கவும் செஞ்சிருக்கார், இயக்கவும் செஞ்சிருக்கார். பட் அவருடைய ரோலை வந்து இன்னும் பெரிய அளவுல வெளியில கொண்டு வந்துச்சு அப்படின்னா ஆயுத எழுத்தும் ரெட்ட சுழியும் தான் சொல்லணும். ரெண்டும் தான் பெரிய அளவுல அவருடைய கேரக்டர் வந்து வெளியில காட்டு. மற்ற எல்லாத்துலயும் கேமியோ ரோல்ஸ் தான் அதிக அளவுல பண்ணியிருந்தாரு. இந்த ரெண்டு படம் பெரிய அளவுல அவருடைய கேரக்டர்ஸ் வெளியில காட்டுச்சு. அண்ட் பார்க்கலாம், நீ அவருடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. யாரும் நிரப்ப அவருடைய முடியாது. எசன்ஸ்ல நீ என்னென்ன படங்கள்லாம் யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மனோபாலா சார் இன்னைக்கு இல்லை, பாக்யராஜ் சார் இருக்காரு, மணிவண்ணன் சார் இல்லை, பார்த்திபன் இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாக்யராஜ் சாருடைய சிஷ்யர் பார்த்திபன் ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவ பாரதிராஜா சாருடைய எசன்ஸ்லயே வந்து தொடர்ந்து படங்கள் கொடுக்க போறாங்களா, இல்லை வந்து புதுமையான யோசனைகள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னை பொறுத்தவரை இரண்டு லெஜண்ட்ஸும் அதுதான் இந்த கிராமங்களும் விவசாயிகளும் வந்துட்டு அழியவே கூடாது அப்படின்றதுதான் வந்துட்டு எங்களோட இது. ஸோ அப்கமிங் டிரெக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை இப்ப இருக்கிறவங்களாகட்டும், அந்த கிராமத்தை தயவு செய்து மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா இது கிராமன்றதை விட பாரதி ராஜா வாழ்ந்த இடம் அப்படின்றது தான் வந்துட்டு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த கிராமத்துல நம்ம பாரதி ராஜாவை இன்னும் பார்க்குவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல. கிராமங்கள் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா இருக்கிற வரைக்கும் கிராமங்கள் பத்தின கதை குறையாது. ஓகே, இளையராஜா இருக்கிற வரைக்கும் கிராமங்கள் பத்தின கதை குறையாது. இளையராஜாவுடைய மியூசிக்ஸ் வந்து மேக்சிமம் ஆஃப் மூவிஸ்க்கு வந்து கிராமங்கள் பத்தின கதைகளுக்கு தான் இருக்கும். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி. இளையராஜாவும் பாரதி ராஜா அவர்களுக்குமான நட்பு அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நாள் நட்பு. ஃப்ரம் 70s இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய நட்புங்கிறது ஒரு பெரிய நட்பு. இன்னைக்கு அவர்கிட்ட பேர் அவர் அஞ்சலி செலுத்திட்டு வெளியில வரப்போ கூட சொல்றாரு, ஆளே இல்லை இனிமே நான் பேசி என்ன போகுது சொன்னார் இளையராஜா சார். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அவர் பேசும்போது கூட கொஞ்சம் உடஞ்சு போய் பேசுனத உணர முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸ்ல அவ்வளோ வருத்தம் இருக்கிறத பார்க்க. ஸோ நிறைய நட்புகளை வந்து இளையராஜா சாரும் இழந்துட்டு இருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இன்னைக்கு வந்து பாரதிராஜா சார், அதே மாதிரி மனோபாலா சார் இழந்துட்டாரு, மணிவண்ணன் சார் இழந்துட்டாரு. ஸோ இந்த இழப்புகளுக்கெல்லாம் ஈடுகட்டும் வகையில தொடர்ச்சியா இவங்களுடைய படைப்புகளுக்கு வந்து மக்களும் சரி ரசிகர்களும் சரி தொடர்ந்து இந்த படைப்புகள் எல்லாம் கண்டு ரசிச்சு, அதே மாதிரி அவங்களுடைய படைப்புகள் என்னைக்குமே வந்து நம்மளுடைய மனதில இருந்து நீங்கா இடம் பெறும் அளவுக்கு, என்னைக்குமே மறையாம இருக்கிற அளவுக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த படைப்புகள் எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு ஜென்சி காலம், அதுக்கப்புறம் நிறைய ஜென்ரேஷன்ஸ் மாறப்போகுது. எத்தனை ஜென்ரேஷன்ஸ் மாறினாலும் இந்த படைப்புகள் எல்லாம் வந்து அத்தனை ஜென்ரேஷன்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய படைப்புகளாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த படைப்புகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. பாதுகாத்து அடுத்து வர தலைமுறைக்கும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். பாரதிராஜா சார் அவர்களுடைய ஆன்மா இறைவனின் திருவடிகளில் இழைப்பார இடம்பலம் சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம். வேறொரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தமிழ் மக்களை சொல்லுங்க. சொல்லுங்க சார். தமிழ்